ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க ஸ்ருதி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்ல இருக்கிற சிட்டி பேலஸ்க்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிட்டி பேலஸ்க்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட டைமிங் 9:30 AM டு 5 PM வரைக்கும் இருக்கும். அண்ட் நைட் ஷோ பார்த்தீங்கன்னா 7 PM டு 10 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். சிட்டி பேலஸ்க்கு என்ட்ராக மொத்தம் 3 கேட் இருக்குது. அதில் 2 கேட் மட்டும் தான் பப்ளிக் அலோவ் பண்ணுவாங்க. அது என்னென்ன கேட் பார்த்தீங்கன்னா வீரேந்திரா கேட் ஒன்று, இன்னொன்று உதய் கேட். நம்ம இப்போ என்ட்ரி ஆகுறது உதய் கேட் வழியாக தான் என்ட்ரி ஆகுறோம். அண்ட் இன்னொரு கேட் ட்ரைபோலி கேட். அதில் வந்து வெறும் ராயல் ஃபேமிலி அண்ட் ராஜா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு வழியா செக்யூரிட்டி கேட்ல தாண்டி நம்ம உள்ள வந்ததுக்கப்புறம் இங்க ஒரே ரஷ்ஷா இருந்தது. என்ன இங்க ரஷ்ஷா இருக்குன்னு போய் பார்த்தா ஜெய்ப்பூரோட ஃபேமஸான பப்பட் ஷோ நடந்துட்டு இருந்தது. எவ்வளோ அழகா சின்ன ஸ்பேஸ்ல கண்டக்ட் பண்றாங்க, நீங்களே பாருங்க. இந்த சிட்டி பேலஸ் 3 கட்டிடக்கலை மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ராஜ்புட், முகல் அண்ட் யூரோப்பியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. சிட்டி பேலஸ் 1727 கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1732 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 299 இயர்ஸ் ஆகுது. ஜெய்ப்பூரில் இருக்கிற எல்லா பேலஸ் அண்ட் ஃபோர்ட்டையும் லைட் எல்லோ சாண்ட்ஸ்டோன் அண்ட் பிங்க் சாண்ட்ஸ்டோனில் கட்டியிருக்காங்க. இதனால தான் ஜெய்ப்பூரை பிங்க் சிட்டின்னு சொல்கிறாங்க. நம்ம பேலஸ்குள்ளே என்ட்ரானோடனே இங்கே எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இங்கே எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்றது எங்கள் டூர் கைடன்ஸ் சொன்னாங்க. இவர் தான் ஜெய்ப்பூர் கட்டிட்டு இருக்கு. எப்போ தெரியுமா? 18 நவம்பர் 1727 18 நவம்பர் 1727 ஜெய்ப்பூர் கட்டிட்டு இருக்க. இந்த டைம் இந்த பேலஸ் தான் ஃபர்ஸ்ட் கட்டிட்டு இருக்கு. இந்த பேலஸ் பேர் என்ன? சந்திர மஹல். சந்திரனா மூன் பேலஸ். மகாராஜா சவாய் ஜெய்சிங் செகண்ட் இவருடைய வைஃப் பேர் என்ன? சந்திராவதி. இவருடைய வைஃப் பேர் அகத பேர் வச்சிட்டு இருக்கேன் சந்திர மஹல். ஓகேவா? இதுக்குள்ளதான் இப்போ பிரசன்ட் ராயல் ஃபேமிலி இருக்கிறாங்க. எங்களோட டூர் கைடன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் சந்திரமஹால். இதுக்குள்ள தான் இப்போ வரைக்குமே ராஜாவோட ஃபேமிலிஸ் இருக்காங்க. சந்திரமஹால் மேலே 2 கொடி இருக்கும். ஒன்று சின்ன கொடி, இன்னொன்று பெரிய கொடி. சின்ன கொடி இருந்தால் தான் ராஜா உள்ளே இருக்காருன்னு அர்த்தம், அதாவது ஜெய்ப்பூரில் இருக்காருன்னு அர்த்தம். இந்த சின்ன கொடி இல்லைன்னா வெளியூரில் இருக்காருன்னு அர்த்தம். அண்ட் இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஷப் நிவாஸ். இது வந்து பிங்க் அண்ட் ரெட் ஸ்டோனில் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸை வச்சு அவ்வளோ அழகாக சூரியன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 சில்வர் வெசல்ஸ் வச்சுருக்காங்க. இது நேம் தான் கங்காஜலி. இது எதுக்குன்னா மகாராஜா கங்கா தண்ணி மட்டும்தான் குடிப்பாரு. அந்த கங்கா தண்ணியை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 445 kilograms, கிட்டத்தட்ட 2000 லிட்டர் வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ணும். இதுதான் முபாரக் மஹால் மியூசியம். இங்கே தான் ராஜா அண்ட் ராணியோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற 3 மியூசியம்லையுமே வீடியோஸ் எடுக்க அலௌட் இல்லை. ஸோ அதனால் பெருசாக வீடியோஸ் எடுக்க முடியல. இப்போ நம்ம சிட்டி பேலஸை முடிச்சுட்டு ஆமர் ஃபோர்ட் கிட்ட வந்துட்டோம். ஆமர் ஃபோர்ட் ஆமர் பேலஸ் கூட சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஜெய்ப்பூர்லேருந்து 11 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஆமர் ஃபோர்ட் ஒரு ஹில்ஸில் கட்டியிருக்கிறதுனால இங்கே ட்ரக்கிங், அதாவது ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் ஜீப்பில் தான் போகணும். இப்போ நாங்கள் பஸ்ஸை ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஜீப்பில் தான் இப்போ போகிறோம். ஆமர் ஃபோர்ட் இருக்கிற பிளேஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ்ன்றனால போகிற ரூட் கொஞ்சம் குறுகலாக அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு வழியாக நம்ம ஆமர் ஃபோர்ட்க்கு ரீச் ஆயாச்சுங்க.
மீனாஸ்ன்ற பழங்குடி மக்கள் தான் ஆமர்ன்ற ஒரு பிளேஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1592 ஏடியில் ராஜா மான்சிங்ன்ற ராஜ்புத்திர அரசர் தான் இந்த அமீர் கோட்டையை கட்டியிருக்காங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். நைட் ஷோ பார்த்தீங்கன்னா 7:30 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அமீர் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ஸ்டோன் அதுக்கப்புறம் மார்பிள்ஸில் மட்டுமே கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இவ்வளோ தூரம் நம்ம வந்தது பார்த்திங்கன்னா அந்த ஹில்ஸ் மேலே ஏறுறதுக்கான ஒரு இதுதான். அங்கே தான் நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாமே இருந்திருப்பாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா. அண்ட் இது பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் நாங்கள் போனது ஈவினிங் டைம்ன்றனால லைட் ஷோக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். செம்ம குளிராக இருந்தது. அண்ட் பார்த்து நம்ம சேஃப்டியாக தான் நம்ம போகணும். நீங்கள் ஆமர் ஃபோர்ட் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு நைட் ஷோ மட்டும் போங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. நான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா லைட் ஷோ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பகலில் பார்க்கறது ஒரு தனி அழகுனாலும் அந்த நைட்டில் லைட்டோட பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஆமர் பேலஸில் நிறைய சுரங்கப்பாதைகள் அப்புறம் ஜெயிலும் இருக்குது. அந்த சுரங்கப்பாதையில் ஒரு பாதை மக்களுக்காக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர்ஸால் செஞ்சுருக்காங்க. நைட்டில் லைட்ஸோட ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இது தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம ஆமர் ஃபோர்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் மணாலி கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஃபைனலாக மணாலி வந்து ரீச் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு வந்து நம்ம ரீச் ஆனோம் பார்த்தீங்கன்னா 7 o'clock வந்து ரீச் ஆனோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூமை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம மணாலியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மணாலி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.